சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரியில் ஏர் ஏசியா நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு முகாம் சிறப்பாக நடைபெற்றது. சென்னையில் விமானத்துறையில் கல்வி, தொழில் இணைப்பை வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரி வளாகத்தில் ஏர் ஏசியா நிறுவனம் முதல் முறையாக வளாக வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியது. இதன் மூலம் சென்னை சமிர்தா தனது மாணவர்களுக்கு ஆசியாவின் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றான ஏர் ஏசியாவில் நேரடி வேலைவாய்ப்புகளை வழங்கியது. நிகழ்ச்சியில் ஏர் ஏசியா ரெக்டியோ கோலாலம்பூரில் ஏஓசி லைன் பராமரிப்பு பிரிவு தலைவரான சரவணன்ராஜ் முனுசாமி மாணவர்களுடன் கலந்துரையாடி விமானத்துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள், செயல்திறன் மேம்பாடு மற்றும் சர்வதேச வாய்ப்புகள் குறித்து பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். சென்னை சமிர்தா கல்வி குழுமத்தின் தலைவர் பூமிநாதன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் மலேசியாவின் முன்னாள் துணை அமைச்சரும் ஃபெராக் மாநில சட்டமன்றத்தின் முன்னாள் தலைவருமான டத்தோ ஷெரி டாக்டர் எஸ்.கே. தேவமணி புதிய அரங்கத்தை திறந்து வைத்தார். ஆக்சுவலாக சென்னை சமிர்தா உருவானது காரணமே, சென்னை சமிர்தா ஒருத்தங்க சேர்ந்துட்டாங்கன்னா பிளேஸ்மெண்ட் கேரண்டி. 31,650 மாணவர்களை பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இதுவரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையிலையோ ஏவியேஷன் துறையிலையோ யாருமே பண்ணாத சாதனை. அதை சென்னை சமிர்தா பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு உண்மையிலேயே இந்த ஜேர்னி ரொம்ப பெருமையாக இருக்குது. சென்னை சமிர்தானாலே பிளேஸ்மெண்ட்னாலே சென்னை சமிர்தா. ஸோ ஏவியேஷன் துறையில் காலடி எடுத்து வச்சு இது 3வது வருஷம் ஆகுது. இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்க பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் அப்படிங்கிற விருதை டெல்லியில் மத்திய அமைச்சர் கையால் வாங்கணும். ஸோ அது ஒரு ரொம்ப சந்தோஷமான நிறுவனம். ஸோ நம்ம முன்னாடி தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்தோம், இப்போ சவுத் இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும். இப்போதுமே நமக்கு அடுத்தடுத்த விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் போது பொறுப்பு இன்னும் கூடுது ஆக்சுவலாக. ஸோ அதனுடைய அடுத்தடுத்த ஒரு குரோத்தாக இன்றைக்கி பார்த்திங்கனாக்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக கோர்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிளேஸ்மெண்ட் பண்ண ஒரு நிறுவனம் அப்படிங்கிற பேரை நம்ம இப்போ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். MBA சென்னை சமிர்தாவில் படித்த மாணவர்கள் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி பார்த்திங்கனாக்க ஏர் இண்டியாவில், இண்டிகோவில், பல டிவிஷனில் இப்போ நம்மளுடைய மாணவர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏர் ஏஷியா நிறுவனம் தான் உலகத்திலேயே வேர்ல்டு நம்பர் 1 எக்கனாமிக் ஏர்லைன்ஸ். இந்த ஏர் ஏஷியாவில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. ஸோ அதில் இனிமேல் பல்லாயிரக்கணக்கான பேர் சென்னை சமிர்தாவில் படிச்சுட்டு இருக்கிற ஏவியேஷன் மாணவர்களுக்கு ஏர் ஏஷியாவில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல்லான வாய்ப்பை இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏர் ஏஷியாவோடைய ஹெட் நேரடியாக வந்திருந்தாங்க, ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி இன்றைக்கி முதல் தொடக்கமாக 170 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 6 மாதம் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி 12,000 ரிங்கட், அதாவது இந்தியன் மதிப்புக்கு கிட்டத்தட்ட 3,4 லட்சம் ரூபா அவங்களுக்கு ஸ்டைஃபண்டாக சேலரியாக கிடைக்குது. தொடக்க சம்பளம் தான் அது. ஆக்சுவலாக போக போக பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பொறுத்து மிக அதிக அளவு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியர்கள் உலகம் பூரா ஆள போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு சென்னை சமிர்தாவுடைய சேர்மனாக ரொம்ப பெருமையாக இருக்குது.